சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிங்கள மொழி பேசக்கூடிய 2-3 பெரிய அண்ணாமார்களால் பெரிய ராடரால் என்னை அடிக்க வந்து பெரிய பிரளயமே நடந்துச்சா. இல்லை எனக்கு ஒரு கஷ்டமாக ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா என்னை அடிக்க வந்தாங்க. எங்கட சொந்தங்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வாய் பார்த்து கொண்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஏசினேன், இதுபோல் காலாங்காலத்துக்கும் என்னைய விடுங்களே, யாருக்காக இருந்தாலும் அடிக்க வரும்போது இதுபோல சம்பவங்கள் அநீதி நடக்கும்போது வாய் பார்த்துட்டு இதுபோலையே வாய் பார்த்து கொண்டிருங்க. ஆனால் அந்த ஆம்பளை பொடியன்மார்கள் வாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கும் புரியுது, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுலாம் நினைக்கலாம். ஆனால் நான் மக்களுக்காக கதைக்கிறேன், மக்களுக்காக நான் நிற்கிறவன். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் வாய் பார்த்துட்டு இருக்கிறீங்கடா, அது ஒரு சரி, அதை விடுங்க, அது நடந்து போயிருச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வருவோம். இன்றைக்கு ஒரு மக்களுக்காக கதைக்கிற எனக்கு திருகோணமலை நகரத்தில் சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு 2-3 பேர் பெரிய ராடரால் எனக்கு அடிக்கிறதுக்கு வந்தாங்க. நானும் சொன்னேன், அடிச்சிங்கண்டா நானும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நானும் மல்லு கட்டி தான் நின்றேன். அவங்க ஒரு சின்ன கொஞ்ச நேரத்தில் அவங்க பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாங்க. சில நேரத்துக்கு அவங்களோட நோக்கம் என்ன, ஏதோ ஒரு நோக்கத்துக்கு இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் எங்கே தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதலும் இப்போ சில நாளைக்கு முதல் ரெண்டு தமிழ் மொழி பேசக்கூடிய இளைஞர்மார்கள் பொடியன்மார்கள் 2 பேர் நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து கொண்டு இருந்தேன். ஒரு மெயின் ரோட்டில் வளமையான எடுக்கிற வீடியோ எடுக்கிற ஒரு இடத்துல வந்து 2 பேர் வந்தாங்க. நான் அந்த நேரம் வீடியோ எடுக்கலை, ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு சும்மா எதையோ பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ வந்தாங்க. வரும்போது வந்து மிரட்டினாங்க, உனக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் நீ செய்யக்கூடாது, நீ கவனமாக இருக்கணும் உன்னைய அப்படின்ற மாதிரி 2-3 மிரட்டல் எல்லாம் விட்டாங்க. அப்போ நான் சிரிச்சு போட்டு, யார்கிட்டையா கதைக்கிறீங்க, என்னட்டையா கதைக்கிறீங்களா, எதுவும் ஃபோனில் கதைக்கிறீங்களான்னு சும்மா நக்கலா நானும் கேட்க என்ன உனக்கு அந்த நக்கலா, சாப்பாடு தர வேண்டிய சூழ்நிலைக்கு நீ அப்படி உனக்கு அடிக்கிற சூழ்நிலை வர்ற அளவுக்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது, இனிமேல் திருந்துவான்ட்டு நினைக்கிறோம், அப்படி இப்படின்லாம் மிரட்டலா. நான் சொன்னேன், என்ன பிரச்சனை, ஏன் இதெல்லாம் கதைக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்லை நீ செய்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் சரி வராது அது இதுட்டு. நான் அப்போ என்ன கஞ்சா வித்தனா, கசிப்பு வித்தனா, கொள்ளை அடிச்சனா, கற்பழிச்சனா, இல்லாட்டி ஏதாவது வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணானா அது அப்படின்னு கேட்க, அது பண்ணுனா கூட பரவாயில்லை, நீ பண்ணுறது அது இல்லையே, நீ நல்லது கதைச்சு கொண்டு தெரிகிற, அது சரிப்பட்டு வராது அப்படின்ற. நல்லது கதைச்சா சரிப்பட்டு வராதா? அப்போ நான் வந்து சொன்னேன், ஒரு கட்டம் வரக்குள்ள அவங்களோட கதை கொஞ்சம் கூடுதலாக போயிருச்சு. கதை வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போக தொடங்கிட்டாங்க. நான் சொன்னேன், லைவில் வீடியோ போய் கொண்டிருக்கு, நீங்கள் கதைச்சதெல்லாம் லைவில் போகுதுன்றனாக்களுக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு கொஞ்சம் அந்த பதட்டமாயிட்டு, லைவ்லையா போட்டிருக்கா, கட் பண்ணுண்டா போகுமா அப்படின்னு. பயம் இருக்குத்தானே, அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அனாவசிய வேலை. கொண்டு இறங்குனீங்கட்டா ஒரு பயம் இல்லாத ஒரு ஆக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வெறும் பயம். அப்போ அதுக்கு பிற்பாடு அவங்க போயிட்டாங்க. சரி, அதை நான் பெருசுப்படுத்த விருப்பப்பட இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் சில்லறை பயல்கள். சும்மா யாராச்சும் ஒருத்தவங்க 500 ரூபா 1000 ரூபா காசு கொடுத்தா அந்த 1000 ரூபாய் காசுக்காக வந்து சும்மா கத்திட்டு போகிற கூட்டங்கள் அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. வந்து அந்த கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இது போல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் கூடுதலாக இந்த பொழுதுபோக்கு சார்ந்த வீடியோக்கள் கூடுதலாக செய்கிறதில்லை. அதுக்கும் எனக்கு ஒரு சேனல் ஒன்று இருக்குன்னா அதுகளில் பெருசாக ஈடுபடுறது குறைவு. என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மக்களுக்காக தான் கதைக்கிறேன், மக்களுக்காக போராடுறேன். அது திருகோணமலையாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, மட்டக்களப்பாக இருந்தாலும் சரி, கிளம்பாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல அது யாருக்காக இருந்தாலும் அநீதி நடந்தால் அதுக்காக நான் குரல் கொடுப்பேன். அதில் ஒரு நீதி இருந்துச்சுட்டா வந்து கட்டாயம் நான் அந்த இடத்துக்கு போவேன்னு கதைக்கிறேன், அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றேன். அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் எனக்கு இது போல் பிரச்சனை வருதுண்டா, நான் ஏதாவது தேவையில்லாத வேலைகள் செஞ்சுருக்கானான்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மண்ணில் இந்த பிரதேசத்தில் பிறந்திருக்கிறேன். சாகிறதுக்கு முதல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இப்போ சில மாதத்துக்கு முதல் வந்து ஒரு அண்ணா ஒருத்தர் என்னையை சந்திச்சு ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னார். ஒரு இலிமினேட் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கதைச்சிருந்தேன். அது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிக்சன், இதை ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாங்கல்ல, அரசியல்வாதிகள் எல்லாருமே வாய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி வந்து கதைச்சிருந்தேன். அப்போ அதனுடைய ஒரு வீடியோ ஒன்று போட்டனால் மக்கள் தெளிவடைஞ்சாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து இடைநிறுத்தப்பட்டுச்சு.
அது திருகோணமலை மாவட்டத்தில் இறக்கக்கண்டியில் தொடங்குற சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தப்பட்டது. அதன் பிற்பாடு இப்போ சில மாதம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு திரும்பி மறுபடியும் அதில் வேலைப்பாடுகளை தொடங்க போகும்போது மக்கள் எனக்கு தெரிவித்தாங்க, நான் அந்த இடத்துக்கு போய் மக்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஒரு போராட்டம் மாதிரிக்கு அதை வந்து திரட்டி மக்களுக்கு நான் தெளிவான கருத்தை சொல்லி மக்களோட கருத்தையும் எடுத்து நான் அதில் ஒரு விஷயத்தை நான் செஞ்சினேன். உண்மையாகவே அந்த ஃபேக்ட்ரினால நன்மை இருக்கா தீமை இருக்காட்டு நான் பல பேரோட கதைக்கும் போது பல விஷயங்களை நான் தேடி பார்க்கும்போது நன்மைன்றது இருந்தாலும் அந்த நன்மை யாருக்கு இருக்குண்டா ஆஸ்திரேலியாவில் இந்த கம்பெனிகள் வந்து கூடுதலாக வந்து ஆஸ்திரேலியாவில் தான் அந்த இலுமினேட் அப்படின்ற வந்து வளத்தை கொண்டு போய் சோலார் அது இதுன்றதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த முதலாளித்துவ அவர்கள் தான் அதில் பலன் அடைவாங்க. மக்கள் இப்போ ஒரு இறக்கக்கண்டி திருகோணமலை மாவட்டத்தில் இறக்கக்கண்டின்ற ஒரு கிராமத்தில் வந்து அது இருக்குண்டா அதில் இருந்து அந்த விஷயங்களை செய்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியோட திறக்கிறாங்கடா அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. அதனால அந்த மக்களுக்கு என்ன சொல்றேன்டா, வீதியை போட்டு தருவோம், உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எதையாவது ஒரு வீடை கட்டி தருவோம், அதை தருவோம் இதை தருவோம் என்று வந்து ஆசைகளை சொல்லி அதையும் செய்ய மாட்டாங்க. அதை செஞ்சாலும் அதெல்லாம் பெரிய ஒரு வளத்தை சுரன்ற வேலை, அதில் தோல் நோய் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால நான் அதுக்கு குரல் கொடுத்துருந்தேன். அது சார்ந்தும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் என்னைய வந்து மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நான் ஒன்று தான் சொல்கிறேன், என்னைய நீங்கள் வந்து மிரட்டுறதுக்கோ இல்லாட்டி வந்து ஒரு பொது இடத்துல வந்து அடிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு எண்ணெயை தாக்குறதுக்கோ எண்ணெயை இல்லாமல் ஆக்கணும் மட்டும் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கண்டா எனக்கு சந்தோஷம். ஏனுண்டா இதெல்லாம் தெரிஞ்சு தான் இது உள்ளுக்கு நாங்கள் வந்திருக்கோம், தெரியாமல் வரல. நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி தான். நான் வன்முறையை கையில் எடுக்கணும்ன்றது எனக்கு விருப்பமும் இல்லை, வன்முறையை நான் கையில் எடுக்கவும் இல்லை. நானும் உண்மையாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தா பயப்படுறாள் இதுகளில் நான் வந்து ஈடுபடுறதில்லை, எனக்கும் பயம்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்களோட இனம் தலைவர் விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்களோட அண்ணா மாறல, எங்களோட மண்ணுக்காக தேசத்துக்காக சொற்ப நேரத்தில் அவங்களோட உயிரெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அவர்களோட நாங்கள் ஒப்பிடும்போது இந்த விஷயம் நாங்கள்லாம் ஒரு தூசுக்கும் வர மாட்டோம். தேவையில்லை, மண்ணுக்காக மக்களுக்காக நாங்கள் சாகரிக்கணும், ஏதாவது ஒரு நல்லதை செய்யணுமா செய்யக்கூடாதா? அதனால் நான் இது போல விஷயங்களில் ஈடுபடுறது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னடா, இது செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இல்லை. நாங்கள் ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நகர சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், இவங்க தான் இதை செய்யணும். ஆனால் அவர்கள் இதெல்லாம் வாய்ப்பாத்து இதெல்லாம் வாய்ப்பாத்து எங்கட வளத்தையும் எங்கட மண்ணையும் எங்கட பண்பாடு கலாச்சாரம் எங்கட சகல விஷயத்தையும் விற்கிறது ஒரு 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 காசுக்கும் பணத்துக்கும் வந்து விளம்போர் ஆக்கலாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு திருகோணமலையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசாங்க முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கு? உங்களுக்கெல்லாம் வந்து கண் இல்லையா? இன்றைக்கு தனி நபர் ஒரு தனி ஆளா நான் அந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் வீடியோக்கள் மூலம் வந்து வெளியில கொண்டு வர்றேன். ஆயிரக்கணக்கான ஆட்கள் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த பிரச்சனை வந்து பேசு பொருளாகுது, பெரிய அளவுக்கு வருது, நிறுத்தப்படுது. என் மேல கோபப்பட்டு என் மேல கை வைக்கிறத நிறுத்தி போட்டு நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களோட மக்களுக்காக வாழ்றதுக்கு முதலாவது முயற்சி செய்யுங்க. அதையே உங்களால் செய்ய முடியலண்டா அப்புறம் என்ன? நீங்க என்ன செஞ்சாலும் நான் வளரதான் போறேன். என் மேல கை வைக்கிறதுக்கோ என்னத்தை நீங்க முயற்சி செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ரெடி தான், எதுக்கும் பயம் இல்லை. சரியா? சரி, அதே மாதிரிக்கு மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. என்னையை தாக்கக்கூடிய என்னைய வந்து ராடரால கூட வந்து அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து நடக்கும்போது சில நேரத்தில் வந்து கவலையா இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் சில விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்னண்டா, நான் இது போல செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இதுதான் இவர்களினுடைய நோக்கம். நானே இது போல செய்யற விஷயங்களுக்கு எதிர்க்கிறாங்கண்டா, என்னையை விட பெரியாக்கள்லாம் இது போல நல்ல விஷயங்கள் செய்தா எவ்வளவு எதிர்ப்பு வரும். ஆனா அவங்களுக்கு எதிர்ப்பு வராது. ஏன் தெரியுமா? அவங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பார்க்குற சொந்தங்கள், என்னுடைய மக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் செய்யறது தவறா பிள்ளையா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நான் செய்யறது தவறுண்டா தவறுண்டுங்க, பிள்ளை சரியுண்டா சரியுண்டு. நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.